என்னால தான் இந்த வீட்டை கட்டினது நான் தான், இந்த தொழில் ஆரம்பிச்சது நான் தான். நிச்சயமா கிடையவே கிடையாது. தேவனுடைய அனுமதி இல்லாம ஒரு காரியமும் செய்ய முடியாது. தேவனுடைய கிருபை இல்லாம ஒரு பணத்தையும் நம்ம சம்பாதிக்கவே முடியாது. இப்ப பாருங்க இந்த வசனம் பாருங்க, மீண்டும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று பைபிள் சொல்லுது. அப்போ தேவனுடைய கிருபை இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்ய முடியாது. அப்ப நல்ல வரம் வேணுமா, தேவனோட அனுமதியை கேளுங்க. மேல வானத்துல இருக்கிறாரு, அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு நல்ல திருமணம் ஆகணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. குழந்தை வேணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சோர்ந்து போகாதீங்க, தேவனிட்ட கேளுங்க. இயேசுப்பா நிச்சயமா தருகிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நல்ல தொழில நல்ல லாபம் கிடைக்கணுமா, தேவனுக்கிட்ட கேளுங்க. நிறைய கேளுங்க, கேட்டாதான் கொடுக்க முடியும். பைபிள் வசனம் அப்படிதான், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு